Hi guys, welcome to TamilTutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா Git இன்ஸ்டாலேஷன். ஸோ Git எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஸோ Git இன்ஸ்டால் எங்கே பண்ணலாம்னா லினக்ஸ், விண்டோஸ் அண்ட் தென் மேக் ஓஎஸ். ஸோ இந்த மூணு ஓஎஸ் பிளாட்ஃபார்மே நம்ம Git இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உபுண்டுல இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் கமாண்ட் apt get install git ஆர் வந்து apt install git. இது வந்து உபுண்டுல கமாண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர்வைஸில் install git ஆர் apt install git. ஸோ இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு ஸோ git-sem.com போனீங்கன்னா ஸோ அதில் வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும். அண்ட் தென் மேக்கில் வந்து சேம் லிங்க் தான். ஸோ நீங்கள் எந்த ஓஎஸில் இருந்து நீங்கள் இந்த ப்ரௌசர் வந்து அக்சஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆர் எய்தர் அதை ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணிவிட்டு மேக்னா மேக்குக்கு தகுந்த மாதிரி EXE ஃபைல் வந்து DMG இமேஜ் ஸோ அந்த ஃபைல் வந்து அதில் காட்டுது. இப்போ விண்டோஸ் மூலிமா இந்த ஃபைல் அக்சஸ் பண்ணிங்கன்னா ஸோ டவுன்லோட் லிங்கில் வந்து EXE ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் Git இன்ஸ்டாலேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம எப்படி Git இன்ஸ்டால் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இதில் நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து Git டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம Git இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது வரை Git இதில் இன்ஸ்டால் பண்ணல, இது ஃப்ரெஷ் OS. ஸோ இப்போ நான் Git இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ EXE ஃபைலை கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இல்லை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பார்த்து உங்களுக்கு வேறு எதுலையாவது பார்த்துல இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஆப்ஷன்ஸ்லாம் ஸோ Git bash, Git GUI எல்லாமே இருக்குது. ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் வேணும்னா ஆல்ரெடி டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் அந்த டெஸ்க்டாப்பில் ஐக்கான்ஸ் காட்டிடும். And then use a true font in all console windows. True type font வந்து டிஸ்பிளே ஆகும்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஸோ எந்த டிஃபால்ட் எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ Notepad++, Sublime, Visual Studio Code, Atom இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி Visual Studio Code நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் Visual Studio Code வந்து இப்போ நான் இது எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ Visual Studio Code as Git's டிஃபால்ட் எடிட்டர் நான் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெக்கமெண்டடாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ நம்ம அதையே சூஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ஸ்டால் லைப்ரரியா யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நேட்டிவ் விண்டோஸ் செக்யூர் சேனல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக என்ன செலக்ட் ஆகிருக்கோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்து விண்டோஸ் வந்து எப்படி எந்த ஸ்டைலில் செக் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம செட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ விண்டோஸ்னால் அது வந்து ஃபைல் ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த விண்டோஸ் ஃபைல் ஃபார்மேட்டை கேட்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் தென் புட்டியா இல்லை டிஃபால்ட் விண்டோஸ் கன்சோல் கேட்குறாங்க. இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் டிஃபால்ட் கன்சோல் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு Git credential மேனேஜர் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் கொடுத்துறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களோட சிஸ்டம் ரேம் அண்ட் தென் ப்ராசஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் லான்ச் Git bash கொடுக்குறேன். ஸோ Git bash இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு Git வெர்ஷன் போடலாம். ஸோ என்னோட கரண்ட் Git வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.26.2. ஸோ இதுதான் Git வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது மேபி நியூ வெர்ஷன் இருக்கலாம். ஸோ வெர்ஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் இப்போ வீடியோ போட்டிருக்கும் போது 2.26.2 இருக்குது. ஸோ இதுதான் Git நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதே Git வந்து நான் பவர் ஷெல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ Git வெர்ஷன் எதுலேயும் வரும். ஸோ இப்படி தான் நம்ம Git வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.